வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம நம்பர் சிஸ்டம், அதாவது எண்ணியல் அப்படின்ற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இது எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இந்த சைடு டிஎன்பிஎஸ்சியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ கூற்றுகளை பேஸ் பண்ணி இந்த டாப்பிக்கில் இருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ மோஸ்ட்லி டெஃபினிஷனாக இருக்கும். அதனால தான் நான் வந்து புக்கை அப்படியே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்னா 6th புக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ 3 வால்யூம்லேயும் இருக்கிற எண்கள் பேஸ் பண்ணி எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். 6th புக் மட்டும். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் 7th 8th 9th கண்டினியூஸாக கொடுத்துட்றேன். கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ இருந்தனால ஒரு 4-5 நாளாக வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் எண்கள் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். என்னது? நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர்ஸ் என்னென்ன வகைகளில் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக? இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள், அதெல்லாம். ஸோ பின்னாடி அதெல்லாம் 1 by 1 வரும். நான் எல்லாத்தையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா புக் வைஸாக பார்ப்போம். 6th புக்கு, 7th புக்கு, 8th புக்கு, 9th புக்குன்னு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னா இது எல்லாமே சேர்த்து ஒரே பிடிஎஃபாக ரிவிஷனாக அடிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து ரிவிஷனாக ஒரு வீடியோ வரும் நம்பர் சிஸ்டம்க்கு. இப்போது புக்கில் டெஃபினிஷனை வச்சு சொல்கிறதுக்காக புக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், 6th 3 டேர்மில் இருக்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எண்கள் அப்படின்னும் போது இங்கே நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2 வார்த்தைங்க. ஒரு எண்ணுடன் ஒன்றை கூட்டினால் கிடைப்பது அந்த எண்ணின் தொடரி ஆகும். சரியா? ஸோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு எண்ணுடன் ஒன்றை கூட்டினால் கிடைப்பது அந்த எண்ணின் தொடரி ஆகும். சரியா? அதே போல் ஒரு எண்ணுடன் ஒன்றை கழித்தால் கிடைப்பது அந்த எண்ணின் முன்னி ஆகும். ஸோ இந்த 2 டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுங்க. அப்போது 999ஓட 1 ஆட் பண்ணால் என்னங்க வரும்? 1000ன்னு வருமா? கரெக்டா? 10,000ஓட 1 கழிச்சா என்ன வரும்? 9,999ன்னு வருமா? ஸோ அப்போ 4,576இன் தொடரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 4,577. இதே முன்னின்னு கேட்டால் 8,970க்கு முன்னி என்னன்னு கேட்குறாங்க. 8,969. சிறிய 5 இலக்க எண்ணின் முன்னி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சிறிய 5 இலக்க எண் பின்னாடி நமக்கு இருக்குது, இருந்தாலும் பார்ப்போம். சிறிய 5 இலக்க எண் அப்படின்றது 10,000. அதுக்கான முன்னி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முன்னினா 1 கழிக்கணும். சரியா? அப்படி கழிச்சிங்கன்னா 9,999 அப்படின்றது ஆன்சராக இருக்கும். சரியா? 9,999. ஒரு எண்ணிலிருந்து 1 கழித்தால் கிடைப்பது அந்த எண்ணின் முன்னி. ஓகேவா? ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சார் கொடுத்துருப்பாங்க? எங்களுக்கு இங்கிலீஷையும் சொல்லுங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸே ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, இங்கிலீஷையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு. சரியா? ஸோ என்னன்னா இங்கிலீஷில் பொறுத்த வரைக்குமா, வென் 1 is added to number we get is successor அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ 1 வந்து ஒரு நம்பர் கூட ஆட் ஆகுதுன்னா அதை என்னன்னு சொல்லலாம்? சக்சஸர். ஸோ தொடரி அப்படின்னா சக்சஸர். அதே போல் 1 வந்து சப்ராக்ட் ஆகுது, ஏதோ ஒரு நம்பர்லேருந்து 1 சப்ராக்ட் ஆகுது அப்படின்னா அது பேர் ப்ரெடிசஸர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? PREDECESSOR. ஓகேவா? ப்ரெடிசஸர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் எண்ணியலில் ஃபஸ்ட்டு 2 முக்கியமான பாயிண்ட். ஸோ சொல்கிறது எல்லாம் புக்கு இருந்தால் புக்கில் அண்டர்லைன் பண்ணிங்க. அப்படி புக்கு இல்லைன்னா பாயிண்ட்டாக போட்டு நோட் பண்ணி வச்சிங்க. அது யாராக இருந்தாலும் யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு, ஸோ இதுக்கு ஒரு பின்னாடி வந்து ஒரு பாக்ஸே வந்து கொடுத்துருப்பாங்க. பாருங்க. ஸோ இதுதான், இந்த பாக்ஸே தான். ஸோ பாருமா, மிகப்பெரிய ஓர் இலக்க எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓர் இலக்க எண் அப்படின்றது ஒரே ஒரு நம்பர். அதில் எது பெரிய நம்பர்? அதாவது 1லேருந்து 9 வரைக்கும் எதனா இதுதானம்மா ஒரு நம்பரு.
ஒரு இலக்கம் வர நம்பர் எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1லேருந்து 9 வரைக்கும் இருக்குன்னு வைங்களேன். அதில் பெரிய நம்பர் எதுன்னு கேட்டால் 9. கரெக்டா? ஸோ மிகப்பெரிய ஓர் இலக்க எண், அதாவது கிரேட்டஸ்ட்டு 1 டிஜிட் நம்பர் எதுன்னு கேட்டால் 9. அது கூட 1 ஆட் பண்ணால் கிடைக்கிறது மிக சிறிய ஈரிலக்க எண். ஸோ 2 நம்பர் எங்கெங்க ஸ்டார்ட் ஆகும்? 10ல் ஸ்டார்ட் ஆகுமா? எங்கே முடியும்னு கேட்டால் 99ல் முடியும். சரியா? இது மிக சிறிய 2 இலக்க எண், இது மிகப்பெரிய 2 இலக்க எண். இதெல்லாம் நமக்கு கொஷினில் பின்னாடி தேவைப்படும். ஞாபகம் வச்சுங்க. இது ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர், இது கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர். அதே போல் இந்த 99 கூட 1 ஆட் பண்ணால் 100ஆப்பா. இங்கேருந்து 999 வரைக்கும் இருக்குல்ல, இதை என்னன்னு சொல்லலாம்னா இந்த 100 ஸ்மாலஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர்னு சொல்லலாம், இது கிரேட்டஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர்னு சொல்லலாம். சரியா? அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. மிகப்பெரிய ஈரிலக்க எண் 99. நான் சொன்னேன்னா இது மிகப்பெரிய ஈரிலக்க எண். இது கூட 1 ஆட் பண்ணால் வரதான் மிக சிறிய மூவிலக்க எண், ஸ்மாலஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இதை பார்த்துப்பீங்கல்ல. நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமான விஷயம் இந்த டாபிக்பா, இட மதிப்பு விளக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பிளேஸ் வேல்யூனா என்ன அப்படின்ற ஒரு விஷயம்தான் இது. சரியா? இந்த பிளேஸ் வேல்யூ தெரியணும்னா நமக்கு அந்த சின்ன வயசில் படிச்சோம்ல ஒரு சில விஷயம் அது தெரியணும். அதாவது அந்த 1, 10, 100, 1000, 10,000 அந்த கான்செப்ட். சரியா? ஸோ இதில் பாருமா, இந்திய எண்முறை, பன்னாட்டு எண்முறை அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் கொடுத்துருப்பாங்க. சரியா? இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு அர்த்தம்னு தெரிஞ்சுங்க. இந்தியன், அதாவது இந்திய எண்முறை அப்படின்னும் போது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கமாவை வச்சு தாங்க இதை பேசுவோம். இதை இங்கிலீஷில் இந்தியன் மெத்தட் அப்படின்வாங்க. இது இன்டர்நேஷ்னல் மெத்தடு. சரியா? இன்டர்நேஷ்னல் மெத்தட் அதாவது 1, அதாவது இங்கிலீஷில் ஒன்ஸ்ன்னு சொல்லுவோமா. நெக்ஸ்ட்டு 10, 100, 1000, 10,000, லட்சம் இப்படி போகும். கரெக்டா? இது நம்ம முறை. ஆனால் இதை பன்னாட்டு எண்முறையில் எப்படி சொல்லுவாங்கன்னா 1, 10, 100, 1000, ஓகே 10,000 வரைக்கும் காமன்பா. ஆனால் லட்சம்னு சொல்ல மாட்டாங்க அவங்க. சரியா? லட்சம்னு சொல்ல மாட்டாங்க, அதை 100, 1000ன்னு சொல்லுவாங்க. சரியா? 100, 1000 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் 10 லட்சம்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம 10 லட்சம்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஞாபகம் வச்சுங்க, இது போன தடவை எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின். ஒரு மில்லியன் அப்படின்றது எத்தனை லட்சம்? பொறுத்துகளை மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டாங்க. சரியா? ஒரு மில்லியன் அப்படின்றது எத்தனை லட்சம்? சரியா? ஸோ அப்போ ஒரு மில்லியன்றது எத்தனை லட்சம்? 10 லட்சம். 10 lakhs அப்படின்றது தான் 1 மில்லியன். ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுப்பீங்கள்ல. நெக்ஸ்ட்டு கோடி அப்படின்றது நம்ம கோடின்னுவோம், அவங்க 10 மில்லியன் அப்படின்வாங்க. ஸோ 10 மில்லியன் அப்படின்றது ஒரு கோடி. சரியா? அதாவது ஒரு மில்லியன்னா 10 லட்சம்பா. ஒரு கோடியில் 10 லட்சம் இருக்குமா? ஒரு கோடியில் 10 லட்சம் இருக்கும். கரெக்டா? அப்போ 10 மில்லியன் அப்படின்றது தான் ஒரு கோடி. ஸோ 10 கோடி அப்படின்றத 100 மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 10 கோடின்றத 100 மில்லியன் வாங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பில்லியன்னா என்ன? பில்லியன்னா 100 கோடி. இது எல்லாமே போன வருஷம் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டாங்க. ஸோ தெளிவாக பார்த்துங்க. சரியா? 100 மில்லியன் அப்படின்றது 10 கோடி, பில்லியன் அப்படின்றது 100 கோடி. அதே போல் 10 பில்லியன் அப்படின்றது 1000 கோடி. சரியா? ஸோ இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியணும். இந்த பாக்ஸை ஓரளவுக்காவது ஞாபகம் வச்சுங்க. அட்லீஸ்ட் 2-3 தெரிஞ்சாலாவது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வரும்போது நம்ம அதை வச்சு ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இட மதிப்புப்பா. இங்கிலீஷில் பிளேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இட மதிப்புனா என்ன சார்? அந்த இடத்துக்கான மதிப்பு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இது பெருசாக இருக்குது நம்பரு, நம்ம சின்ன நம்பர் எடுத்துப்போமா? இந்த அளவுக்கு வேணாம். நம்ம என்ன செய்யலாம்னா 5736 இப்படி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இதை எழுதும்போது எப்படி சொல்லலாம்னா, இது எப்படிமா படிப்போம்? 1, 10, 100, 1000.
கரெக்டா? இப்படி தானே படிப்போம். ஸோ அப்போது 6 இன்ட்டு 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 10 ப்ளஸ் 7 இன்ட்டு 100 ப்ளஸ் 5 இன்ட்டு 1000. பாருங்க, 1 10 100 1000 இப்படிதான் எழுதியிருக்கேன். ஸோ இதை சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? 5736 கரெக்டா? 5736 கரெக்டா? ஸோ அப்போது இங்கே கொஷினில் நான் சப்போஸ் 7க்கான இடமதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறேன்னு வைங்களேன். பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 என்னவா இருக்கும்? பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? இதை ரெண்டையும் பெருக்குனா என்னப்பா வரும்? 700ன்னு வருமா? ஸோ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 700. ஓகேவா? அதே போல் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3 என்னன்னு கேட்டால் 30. பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 என்னன்னு கேட்டால் 5000. ஸோ 5இன் இடமதிப்பு என்னன்னு கேட்டால் 5000. இப்படிதான் சொல்லணும். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதில் 6ஓட இடமதிப்பு என்ன? பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 என்னன்னு கேட்டால் 6 தான். ஆனால் 5இன் இடமதிப்புன்னு கேட்கும்போது அது 5 இன்ட்டு 10, ஸோ 50. இங்கே 0 இருக்குல்லம்மா, அப்போ இந்த இடத்துல 100 1 கூட இல்லைன்னு அர்த்தம். 3வது நம்பர் 100 தானே, 100 1 கூட இல்லைன்னு அர்த்தம். அப்போ 0வால் எதை பெருக்கினாலும் 0 தான். அப்போ அந்த இடம் 0 ஆகிடும். இதை ஞாபகம் வச்சுப்பீங்கள்ல. நெக்ஸ்ட்டு 7இன் இடமதிப்பு என்னன்னு கேட்டால் 7000ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7 இன்ட்டு 1000 என்ன? 7000 வருமா? ஸோ இந்த மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் அந்த கான்செப்டில். சரியா? அப்போ இதை சொல்லும் போது எப்படி சொல்லியிருப்பாங்க? 98,47,500 சாரி 56 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 56 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பெருசாலாம் நமக்கு தரமாட்டாங்க. நமக்கு 4 டிஜிட் இல்லை 5 டிஜிட் கொடுத்தா ஒஸ்தி. சரியா? அப்படியே 6 டிஜிட் கொடுத்தாலும் அதில் கேட்க போகிறது என்னன்னா, இது ஃபுல்லாலாம் கேட்க மாட்டாங்கம்மா. ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்த கொஷின்லேருந்து சப்போஸ் 7ஓட இடமதிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் 7000ன்னு சொல்ல போகிறோம். சப்போஸ் 4ஓட இடமதிப்பு என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பாருங்கள், 4இன் இடமதிப்பு என்னன்னு கேட்டால் இந்த இடம் 10000 தானேங்க. 1 10 100 1000 10000 தானே, 10,000 தானே. அப்போ 4 இன்ட்டு 10000 என்ன? 40000 தானே. அப்போ 4இன் இடமதிப்பு என்னன்னு கேட்டால் 40000. சரியா? அந்த விஷயத்தில் தெளிவாக இருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்க, இதில் 8க்கான இடமதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே போல் இதுலேயும் 4க்கான இடமதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். புக்கில் இருக்குது, ஆனால் நான் நம்ம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லிட்டு வரேன். சரியா? ஸ்கிப்லாம் பண்ணல. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. இதில் வேறு எப்படி சார் கொஷின் கேட்கலாம்? வேறு எப்படி இந்த இடமதிப்பு வச்சு கொஷின் கேட்கலாம்? இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஷினை நான் வேறு எப்படி கேட்குறேன்னா, பாருங்க, இப்போ நான் இதில் இப்படி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்பா. சரியா? இப்படி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இதில் 8க்கான இடமதிப்பு என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது 1 10 100 1000 10000 இப்படிதான் சொல்லுவீங்க. அப்படி சொல்லும் போது 8க்கான இடமதிப்பு 8 இன்ட்டு 1000ன்னு வரும். அப்போ 8000 அப்படின்றது ஆன்சராக இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த கொஷினில் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 8 என்னன்னு கேட்டால் 8000 அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இப்படி ஒரு நம்பர் தராங்க. இதில் 3க்கான இடமதிப்பு என்னன்னு கேட்டால் என்ன செய்வீங்க? 3க்கான இடமதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன செய்யறது சார்? தெளிவாக புரிஞ்சுங்க. இது 1 பாயிண்ட் இருக்குன்னா அதுக்கு அர்த்த நம்பர். இது 1, இது 10, இது 100, இது 1000. பாயிண்ட்டுக்கு முன்னேந்து தான் பார்க்கணும். சரியா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது. அதுக்கு வேறு பேர் இருக்குது. என்ன தெரியுமா? இதை ஃபஸ்ட் நம்பரை இது 1 ஒன்ஸு, இது 10s அதாவது 10, இது 100, இது 1000. கரெக்டா? அப்போது இதை என்ன சார் சொல்லுவாங்க?
இது 10ல் 1. சரியா? இது 100ல் 1. இப்போ அடுத்த நம்பர் இருந்தா அது 1000ல் 1 அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்ன 1 10 100 1000னு வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பர் 10ல் 1, ரெண்டாவது நம்பர் 100ல் 1, மூணாவது நம்பர் 1000ல் 1. ஸோ இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ இதே கொஷினில் நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன கேட்குறேன்னா 3இன் இடமதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன செய்வீங்க? 3இன் இடமதிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் இதை என்ன செய்யலாம் பாருங்க. இது நான் என்னங்க சொன்னேன்? 10ல் 1 தானே. அப்போது 3 × 10ல் 1 இதுதான் அதுக்கு மீனிங். சரியா? அப்போ இது என்ன சொல்லலாம்? 3/10. அப்போ ஆன்சர் 0.3ன்னு வரும். இதுதான் 3இன் இடமதிப்பு. சரியா? 3ஓட இடமதிப்பு என்ன இங்கே? இதுதான் 0.3. சப்போஸ் 7ஓட இடமதிப்பு என்ன சார் இப்படி கேட்குறாங்க. 7ஓட இடமதிப்பு என்ன? 7ஓட இடமதிப்பு கேட்டாங்கன்னா நான் என்னம்மா சொன்னேன்? 100ல் 1. அப்போ 7 × 100ல் 1. அப்போ இதை 7/100ன்னு சொல்லலாம். இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.07ன்னு வரும். சரியா? இதுதான் 7க்கான இடமதிப்பு, பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7. இது புரியும் நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதை எப்படி சொல்லலாம்? இப்போ 7க்கான இடமதிப்பு வேணும்னா இங்கே பாயிண்ட் இருக்கா? அப்போ இங்கேயும் நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். எனக்கு 3ன்ற இடத்துல எந்த நம்பரும் இல்லை, அப்போ 0 சேர்த்துக்கிறேன். இந்த 7 அப்படியே சேர்த்துக்கிறேன். இதுதான் 7க்கான இடமதிப்பு. இது புரியும் நினைக்கிறேன். சரியா? ஞாபகம் வச்சுங்க. இப்போ 2486ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இதில் இங்கே 37 இப்படியே தான் இருக்குது. இதில் இருக்குன்னா இங்கே பாருமா, 3க்கான இடமதிப்பு என்னன்னு கேட்டால் இங்கே தான் பாயிண்ட் இருக்குது. அப்போ இங்கே பாயிண்ட் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 3 அப்படியே எட்டேன், இங்கே 0 சேர்த்துக்கிட்டேன். இதுதான் 3க்கான இடமதிப்பு. சப்போஸ் 7க்கான இடமதிப்பு என்னன்னு கேட்டால் 7க்கு நேராக 7 எழுதிங்க. அதுக்கு முன்னே எந்த நம்பர் இருந்தாலும் அது 0. பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட்டு, முன்னே 0 சேர்த்துங்க. அதுதான் 7க்கான இடமதிப்பு. சரியா? இந்த லாஜிக் புரியுதா? ஸோ இங்கேருந்து இப்படி கொஷின் கேட்கலாம். இது பின்னாடி ஹையர் ஸ்டாண்டர்டில் வரும், நான் இங்கேயே சொல்லிடுறேன். சரியா? அதே போல் வேறு எப்படி சார் இந்த இடமதிப்பு முகமதிப்பு கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக 81 இப்படி இருக்குமா? இந்த இடத்துல 8க்கான இடமதிப்பு என்ன அப்படின்லாம் கொஷின் கேட்க மாட்டாங்க. சரியா? பிளேஸ் வேல்யூ ஆஃப் 8 என்னன்னா கேட்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா 8 2 இடத்துல இருக்கே சார். அப்போ நான் என்ன சார் செய்யறது? எந்த 8க்கு சம் போடுறது? ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா எப்படி கேட்பாங்கன்னா 8இன் இடமதிப்புக்கான வித்தியாசம் காண்க அப்படின்னு வேணால் கொஷின் கேட்கலாம். சரியா? 8இன் இடமதிப்பிற்கான வித்தியாசம் காண்க. த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 8 என்ன? த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 8 என்ன? ஸோ இந்த இடத்துல 8ஓட இடமதிப்பு 1 10 100 1000. அப்போ 8000. இந்த இடத்துல 8க்கான இடமதிப்பு என்ன? இது பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுட்டேன், இந்த 8 சேர்த்துக்கிட்டேன், இங்கே 0. அதாவது 10ல் 1 இருக்குது. கரெக்டா? அப்போ 0.8ன்னு வருது. இதுக்கான வித்தியாசம் கேட்குறாங்க. ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுக்கிறேன்பா, இங்கே தான் 8, இங்கே 0. ஸோ இப்படி தான் எழுதணும் அது. சரியா? 8000.000 அதுதான் அதுக்கு மீனிங்கு. ஸோ இப்போ இதை கடை வாங்கினா இது 7 ஆகுமா? இது 10 9 ஆகும், இங்கேயும் 10 9 ஆகும், இங்கேயும் 10 9 ஆகும், இது 10 ஆகும். 10ல் 8 கழிச்சா 2, மீதி எல்லாமே 7999.2ன்னு வரும். சரியா? ஸோ இதுதான் இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா இப்படி கேட்பாங்க. புரியுதா? ஸோ எப்படிலாம் கொஷின் கேட்கலாம்? இடமதிப்பு டைரெக்டாக ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதுக்கான இடமதிப்பு என்னன்னு கேட்கலாம். 1 பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த நம்பரை கொடுத்துட்டு அங்கேருந்து அதுக்கான இடமதிப்பு என்னன்னு கேட்கலாம். இது 2. இல்லையா, ஒரே நம்பர் 2 இடத்துல கொடுத்துட்டு அதுக்கான வித்தியாசம் என்ன, அதுக்கான கூடுதல் என்ன, அதுக்கான பெருக்கற் பலன் என்ன, அப்படி கொஷின் கேட்கலாம். அதாவது இந்த இடத்துல பாருங்க 8 2 இடத்துல இருக்குது. இப்போ இந்த 2 இடத்துல இருக்கிற இடமதிப்புக்கான வித்தியாசம் என்ன? வித்தியாசம்னா கழிக்கணும், டிஃப்ரென்ஸ்னா கழிக்கணும்.
இதே கூடுதல் சம்முன்னு கேட்டிருந்தானா ப்ளஸ் பண்ணணும், ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா பெருக்கி இருக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரே நம்பரை 2 இடத்துல கொடுத்துட்டு இப்படியும் கொஷின் கேட்கலாம். இது எல்லாமே இடமதிப்பு. சரியா? இதே விஷயத்தில் முகமதிப்பு அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. சரியா? ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு. இந்த முகமதிப்புன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். என்ன தெரியுமா? ஒரு நம்பர் தருவாக, இப்படி நம்பர் தராங்கன்னு வைங்களேன். இந்த நம்பரில் 8க்கான முகமதிப்பு என்ன, ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டால் 8 தான். கொடுத்துருக்கிற நம்பர் தான்ப்பா ஆன்சரு. என்ன கொஷின் கேட்குறாங்க? 8க்கான முகமதிப்பு, அப்போ 8 தான் ஆன்சர். 4க்கான முகமதிப்பு, அப்போ 4 தான் ஆன்சர். ஸோ முகமதிப்பு ஈஸி. இடமதிப்பு தான் அந்த இடத்துக்கான மதிப்பு தரணும். சரியா? ஸோ இது புரியும் நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடமதிப்பு முகமதிப்பு கான்செப்ட் ஓவர். சரியா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து முக்கியமான டாப்பிக்காக கொடுத்துருக்குது எண்களின் மதிப்பீடுன்ற பேரில் உத்தேச மதிப்பு அப்படின்ற கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. சரியா? உத்தேச மதிப்பு அப்படின்றது இங்கிலீஷில் இதோ இருக்கு பாருங்க. உத்தேச மதிப்பு இது இங்கிலீஷில் எஸ்டிமேட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ எஸ்டிமேட்டட் வேல்யூ அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. ஏதாவது ஒரு நம்பர் தராங்கன்னா அதுக்கு தோராயமான மதிப்பில் நம்ம வந்து அந்த மதிப்பை ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருப்போம், முழுமையாக்கியிருப்போம். சரியா? ஸோ அதுதான் எஸ்டிமேட்டட் வேல்யூ அப்படின்னுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 9.999 ரூபா வச்சுருக்கேன் அப்படின்றது நம்ம தோராயமாக எப்படி சொல்லுவோம்? 10 ரூபா வச்சுருக்கேன். கரெக்டா? அதாவது இன்னும் லாஜிக்கலாக சொல்லணும்னா இதை இவ்வளோ கூட யோசிக்க வேணாம். 9 ரூபா 99 காசு, அதாவது 99 பைசா வச்சுருக்கன்றது 10 ரூபான்னு சொல்லலாமா? கரெக்டான? ஸோ இந்த மாதிரி நம்ம தோராயமாக ஒரு விஷயத்த சொல்கிறோம் இல்லைங்க, அதுதான் உத்தேச மதிப்பு அப்படின்வாங்க. ஆனால் அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? அது என்ன கண்டிஷன் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் 1.12 அப்படின்றது என்ன சொல்ல வருது? இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். சரியா? இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா எதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்? 100க்கு. சரியா? 100க்கு முழுமையாக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்பர் என்ன? 8 4 3 6. கரெக்டா? 100 அப்படின்னு சொன்னனால 2வது நம்பரை பார்க்கணும். ஞாபகம் வச்சுங்க, 100 அப்படின்னா 2வது நம்பர். இதே 10ன்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர், 1000ன்னு சொன்னால் 3வது நம்பர், 10,000ன்னு சொன்னால் 4வது நம்பர். இதுதான் கான்செப்ட். சரியா? இப்போ நான் 100ன்னு சொன்னனால 2வது நம்பராக இருக்கிற அந்த 3 பார்க்குறேன். சரியா? அந்த 3ன்ற நம்பர் 5 விட பெருசாக இருக்கா? இதுதான் கேள்வி. சரியா? 5 விட பெருசாக இருக்கா? அப்படி இருந்தால் அதுக்கு ஒரு வேல்யூ. அப்படி இல்லைன்னா என்ன சார் செய்யணும்? இங்கே பாருங்கள், எனக்கு 3 தான் கொடுத்துருக்காங்க. 3ன்றது 5 விட பெருசாக இல்லை. கரெக்டா? 5 விட பெருசாக இல்லை. அப்படி இல்லாதனால அந்த 84 வரைக்கும் அப்படியே எழுதிங்க. அதுக்கப்புறம் எல்லா நம்பரையும் 0 சேர்த்துங்க. அவ்வளோதான் ஆன்சர். 8400. சரியா? 8400 ஆன்சர். சப்போஸ் அது 5 விட பெருசாக இருந்தால் என்ன சார் செய்வீங்க? 5 விட பெருசாக இருந்தால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8 4 இந்த 3க்கு பதிலாக அங்கே 6 இருக்குன்னு வையேன். இதையும் 100க்கு முழுமையாக்குக அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 100க்கு முழுமையாக்க சொன்னால் நான் 2வது நம்பரை பார்ப்பேனா? அது 5 விட பெருசாக இருக்கா? அப்படி இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா இதுக்கு முன்னே இருக்குல்லப்பா அந்த நம்பர் கூட 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ அந்த 4 கூட 1 ஆட் பண்ணால் 5 ஆயிடுமா? இதுக்கப்புறம் எல்லா நம்பரையும் 0 சேர்த்துக்க. அவ்வளோதான் விஷயம். புரியும் நினைக்கிறேன். இங்கே 100க்கு முழுமையாக்க சொன்னனால 2வது நம்பரை பார்க்குறேன், கடைசியிலிருந்து 2வது நம்பர். தெளிவாக புரிஞ்சுக்கணும். கடைசியிலிருந்து 2வது நம்பரை பார்க்குறேன், அது எனக்கு 5 விட கம்மியாக இருக்குது. 5 வந்தால் கூட எடுத்துக்கலாம். சரியா? ஆனால் 5 விட கம்மியாக இருக்குது. அதனால் அதை என்ன செய்கிறேன்னா அந்த 2 நம்பரையும் 0 0ன்னு சேர்த்துடுறேன். சரியா? அதுக்கப்புறம் வர எல்லா நம்பருமே 0 ஆகிடும். சப்போஸ் அந்த நம்பர் 5 விட பெருசாக இருந்தால் அதுக்கு முன்ன நம்பர் கூட 1 ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். மீதி எல்லாமே 0 ஆகிடும். சரியா? இப்போ இதே போல் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்?
பாருங்க 7 8 7 9 4 இதை 1000க்கு முழுமையாக்கணும், 1000க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். சரியா? அப்போ 1000னா எந்த நம்பரை பார்க்கணும்? 1000னா மூணாவது நம்பரை பார்க்கணும். கடைசியிலிருந்து மூணாவது நம்பர் 7 தானம்மா. இது எனக்கு 5 5 விட அதிகமாக இருக்கா? 5 வரலாம், இல்லை அதை விட அதிகமாக இருக்கணும். கரெக்டா? எனக்கு இது அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாக இருக்குன்றனால அதுக்கு முன்னே இருக்கிற இந்த 8 என்ன ஆகுதுன்னா 9 ஆயிடுது. 1 ஆட் பண்ணிக்கிறேன், 9 ஆயிடுது. மீதி எல்லாமே 0பா. அவ்வளோதான்ப்பா ஆன்சரு. சரியா? அவ்வளோதான் ஆன்சரு. சப்போஸ் இங்கே 7 9 4க்கு பதிலாக 2 9 4ன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், எனக்கு இதை 1000ங்களுக்கு முழுமையாக்குகன்னு சொல்கிறாங்கன்னா இங்கே மூணாவது நம்பரை பார்த்துருப்பேனா? கடைசியிலேருந்து மூணாவது நம்பரை பார்த்துருப்பேன். அது 5 விட கம்மியாக இருக்குது அப்படின்றனால நான் என்ன செஞ்சுருப்பேன்? அங்கேருந்து எல்லா நம்பருக்கும் 0 சேர்த்துருப்பேன். ஸோ இந்த கொஷின் பண்ண பார்த்தியா? அங்கேருந்து எல்லா நம்பரையும் 0 ஆக்கியிருப்பேன். ஓகேவா? இந்த லாஜிக் புரியுதா? இப்போது இதை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, இந்த எக்ஸசைஸு கீழே ஒரு எக்ஸசைஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்கப்பா. இந்த 3 கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? ஸோ ப்ராக்டிஸ் தான், வேறு வழி இல்லை. நான் புக்கு கொண்டு வந்ததுக்கு ரீசனே என்னன்னா, மேக்ஸு புக்கே நம்ம தொடமாட்டோன்றோங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரியா? புக்கில் இருந்து கொஷின் கேட்குறாங்க. அதுவும் நமக்கு பிசிஎஸ்ஐனா கண்டிப்பாக புக்கில் இருந்து வருது. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கிற அந்த பேசிக்ஸ் நமக்கு தெரியலன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம்? புக்கை ஒரு தடவை அதை கண்ணிலையாவது பார்ப்போம். சரியா? அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா கான்செப்டை பேசுவோம். இப்போ நான் ஒரு கான்செப்ட், நான் ஒன்றும் இல்லை, இதுதான்ப்பா ஃபார்முலா, இதுதான் இப்படி விஷயம் அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் தெரிஞ்சுட்டு போய் மேலோட்டமாக எழுதிடுறோம். ஆனால் எஸ்ஐ எக்ஸாமில் போன தடவை கேட்குறாங்க, நான் நேர்மாறல் எதிர்மாறல்னு சொல்லிட்டு சம்மாக போட்டுன்னு போயினுக்கேன். சரியா? கிளாஸில் ரெகுலர் கிளாஸில் நேர்மாறல் எதிர்மாறல்னு சொல்லிட்டு டைமண்ட் ஒர்க்கில், அதாவது டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்லிட்டு நம்ம கஷ்டமாக கேட்டால் என்ன செய்யறது, பசங்களுக்கு ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு பக்கமாக எடுத்துகிட்டு போயிடுங்க. சரியா? ஆனால் அவங்க கேட்குற கொஷின் என்ன தெரியுமாங்க? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனுக்கு சிம்பிள் என்ன, இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனுக்கு சிம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு கான்செப்ட் கேட்டு போகிறாங்க. அழகாக இந்த கான்செப்ட்லாம் புக்கில் இருக்குது. சரியா? ஆனால் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா எழுதிடலாம். பார்த்துருப்பீங்க 2க்கு 2% என்னென்னலாம் கேட்டாங்க போன எஸ்ஐயில். கரெக்டாக? நம்ம பர்சன்டேஜ்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். நான் தப்பாக சொல்ல, நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறேன். இன்னொரு வருஷம்லாம் தள்ளி போக முடியாது. சரியா? அதனால் தெளிவாக பார்த்துக்கலாம். அதே போல் இதில் இந்த விஷயமும் பாருமா. இப்போ 11,000 அப்படின்றது ஒரு எண்ணை 1000ங்களில் முழுமையாக்கினால் கிடைப்பது 11,000 அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஷினில் பார்த்தியா, அவங்க ஆன்சர் சொல்லிட்டாங்க, கொஷின் என்னன்னு கேட்குறாங்க. 1000ங்களுக்கு முழுமையாக்குறாங்களா? இப்போ சப்போஸ் 10,345 இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இது 1000னா இந்த நம்பரை பார்த்துருப்பேனா? கரெக்டாக? மூணாவது நம்பரை பார்த்துருப்பேன். கடைசியிலேருந்து இந்த நம்பர் 5 விட கம்மியாக இருக்குது. 5 விட கம்மியாக இருக்குன்றனால இதுக்கப்புறம் வர நம்பர் எல்லாத்தையும் 0 சேர்த்துருப்பேன். 10 அப்படியே எழுதிருப்பேன். அதுக்கப்புறம் வர எல்லா நம்பரையும் 0 சேர்த்துருப்பேன். ஆனால் இங்கே 11,000ன்னு சொல்கிறாங்க, எனக்கு 10,000 தான் வருது. அப்போ இது ஆன்சர் இல்லை. 10,855ன்னு இருக்குப்பா. சரியா? இப்போ இதுலேயும் பாருங்கள், மூணாவது நம்பர் கடைசியிலிருந்து 8 தானே, இது 5 விட பெருசாக இருக்கா? அப்படி 5 விட பெருசாக இருந்தால் அதுக்கு முன்னே வர நம்பர் கூட 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ அது 10 11 ஆயிருக்கும். மீதி எல்லா நம்பரையும் 0 சேர்த்துருப்பேன். ஸோ 11,000 வருது ஆப்ஷன் பிக்கு. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். இதே 11,799ன்னு இருக்குல்லங்க, இதுக்கு செக் பண்ணுவோம். இங்கேயும் பாருங்கள், கடைசியிலிருந்து மூணாவது நம்பர் 7, இது 5 விட பெருசாக இருக்குது. அப்போ இதுக்கு முன்னே இருக்கிற நம்பர் கூட 1 ஆட் பண்ணால் இது 12,000 ஆயிடும். எனக்கு 11,000 தான் தேவை. அப்போ இது ஆன்சர் இல்லை. இங்கேயும் 10,056ன்னு இருக்குது. இந்த இடத்துல இங்கே 0 கொடுத்துருக்காங்க. லாஜிக்கே தப்பு. அங்கே 0 இருக்குது. அப்போ முன்னே இருக்கிற நம்பர் கூட எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை. அப்போ இது என்ன ஆகும்னா எல்லாமே 0 ஆகிடும். சரியா? லாஜிக் புரியுதா? இந்த 0ன்றது 5 விட குறைவு தானுங்க. அப்போ என்ன செய்வோம்? எல்லாத்துக்கும் 0 போட்டுருவோம்ல. அப்போது எனக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி.
ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த 2 சம்முக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? வேலை வைக்கிறதுக்கான ரீசனே ப்ராக்டிஸ் தான். இப்படியாவது அதை பார்ப்பீங்க அப்படின்னு. ஓகேங்களா? இந்த 2 சம்மு. ஸோ இங்கிலீஷில் பார்க்குறவங்க இது 100க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள். சரியா? இது லேக்குக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. கொஞ்சம் பெரிய சம் தான், யோசிச்சு போடுங்க. சரியா? நான் கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது முக்கியமான டாபிக்ப்பா, முழு எண்கள். ஸோ இங்கேருந்து 2018 நினைக்கிறேன் பிசியில் ஒரு கொஷின் கேட்டாங்க. சரியா? என்ன கொஷின்? முழு எண்கள் அப்படின்னா இங்கிலீஷில் ஹோல் நம்பர்ஸ். சரியா? முழு எண்கள் அப்படின்னா இங்கிலீஷில் ஹோல் நம்பர்ஸ். ஸோ இதில் பாருங்கள், இங்கே இதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. தமிழில் இயல் எண்கள். இயல் எண்கள் அப்படின்னா இயல்பா 1 2 3 அப்படின்னு தான் நம்ம ஒரு நம்பரே சொல்லுவோம். கரெக்டாக? ஒரு நம்பர் எங்கேருந்துப்பா ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டால் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் அது பேர் இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ். அதுக்கான சிம்பிள் என்னன்னு கேட்டால் எண்ணு. சரியா? அப்போ ஞாபகம் வச்சுங்க, ஃபஸ்ட்டு கான்செப்ட் நீங்கள் எழுத போகிறது இயல் எண்கள். அந்த இயல் எண்கள் எங்கே இருக்கும்? இங்கிலீஷில் நேச்சுரல் நம்பர். இதுக்கான சிம்பிள் என்னன்னு கேட்டால் கேபிட்டல் என்னு. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? +1லேருந்து +∞ வரைக்கும் இருக்கும். சரியா? ஸோ இதுக்கப்புறம் இது கூட அந்த இயல் எண்கள் கூட முன்ன 0வும் சேர்ந்துச்சுன்னா அது பேர் தான் முழு எண்கள். இங்கிலீஷில் அதை ஹோல் நம்பர்ஸ் அப்படின்வாங்க. இதை W அப்படின்ற குறியீடால் குறிப்பாங்க. சரியா? அப்போ ஞாபகம் வச்சுங்க, W அப்படின்றது முழு எண்கள், ஹோல் நம்பர்ஸ். இது 0லேருந்து ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். 0லேருந்து ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்தால் அது பேர் என்ன? முழு எண்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, பின்னாடி யூஸ் ஆகும். 1 by 1 நான் சொல்லிட்டு வரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருமா, இது முக்கியமான பாயிண்ட்டுமா. மிக சிறிய இயல் எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் எதுன்னு கேட்டிங்கன்னா இயல் எண்கள் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். அப்போ ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் 1 தான். நெக்ஸ்ட்டு மிக சிறிய முழு எண் எதுன்னு கேட்டால் 0. அதாவது ஹோல் நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? 0 தானே. அப்போ ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் எதுன்னு கேட்டிங்கன்னா 0. சரியா? ஸோ அதே போல தான் இதில் இந்த பண்புலாம் மோஸ்ட்லி வந்து கேட்டது இல்லைங்க. ஆனால் அந்த பண்பை பேஸ் பண்ணி ஒரு சில சம் இருக்கும், அது கேட்டிருக்காங்க. சரியா? எந்த மாதிரி பா? இது முக்கியம்பா. அதாவது கூட்டல் சமணி, பெருக்கல் சமணி, இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம். சரியா? அதாவது இங்கிலீஷில் கூட்டல் சமணி அப்படின்றது அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்வாங்க. அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அதே போல் பெருக்கல் சமணி அப்படின்றது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. சரியா? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இப்போ இது ரெண்டும் என்ன மீனிங் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரியா? கூட்டல் சமணி அப்படின்றது, அதாவது அடிட்டிவ் ஐடென்டிட்டின்றது ரொம்ப ஈஸிங்க. எந்த நம்பரை, ஏதாவது ஒரு நம்பர், இப்போ 7ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த நம்பர் கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் அதே நம்பர், அதாவது 7 கிடைக்கும். 7 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 7 வரும். 0வை ஆட் பண்ணால் தான் வருமா? கரெக்டா? ஸோ எந்த நம்பரையும் 0வோட ஆட் பண்ணும்போது எனக்கு அதே நம்பர் கிடைச்சிருமா? அதனால் கூட்டல் சமணி அப்படின்றது 0. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. 0 அப்படின்றது கூட்டல் சமணி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அதே போல் எந்த நம்பரையும் 1ஆல் பெருக்கிறேன் அப்படின்னா தான் எனக்கு 10 கிடைக்கும். இப்போ நான் 10 எடுத்துக்கிறேன்பா. 10 1ஆல் பெருக்கினா தான் 10 வரும். 20 1ஆல் பெருக்கினா தான் 20 வரும். சரியா? அப்போ ஒரு எண்ணை எந்த நம்பரால் பெருக்கும்போது அதே எண் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1ஆல் பெருக்கும்போது தான். ஸோ அப்போ பெருக்கல் சமணி, அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்றது 1. இந்த கான்செப்ட் தெரியணும். சரியா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ் தான், சும்மா பார்த்துங்க. இது முக்கியம். எந்த ஒரு எண்ணையும் 0ஆல் பெருக்க 0மே கிடைக்கும். ஸோ 1947 கூட இருக்கட்டும், அதை நான் 0வால் பெருக்குனா எனக்கு கிடைக்கிறது 0 தான். எந்த நம்பரையும் 0க்குள்ளே பெருக்கும் போது 0 தான் கிடைக்கும். சரியா? இப்போ ஏன் கேள்வி,
எந்த நம்பரையும் 0 கிட்டேருந்து வகுத்தா இதுக்கு என்ன ஆன்சர்? இன்ஃபினிட்டி, முடிவிலி, வரையறுக்கப்படவில்லை, அன்டிஃபைன்ட், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. சரியா? இங்கிலீஷில் அன்டிஃபைன்ட் இல்லைனா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வரையறுக்கப்படவில்லை இல்லைனா முடிவிலி அப்படின்வாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, மேலே ஒரு நம்பர் வந்து கீழே 0 வந்தால் இதுக்கான மதிப்பு இன்ஃபினிட்டி. சப்போஸ் மேலே 0 வந்து கீழே ஏதோ ஒரு நம்பர் வந்தா இதுக்கான மதிப்பு 0. ஸோ மேலே 0 வந்தால் 0, கீழே 0 வந்தால் இன்ஃபினிட்டி. சரியா? நெக்ஸ்ட்டு ஓகேம்மா. ஸோ இந்த விஷயம் மிக சிறிய இயல் எண்ணிற்கும் மிக சிறிய முழு எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம். மிக சிறிய இயல் எண் 1, மிக சிறிய முழு எண் 0. இதுக்கான வித்தியாசம், அதாவது வித்தியாசம்னா நான் கழிக்கணுமா? ஸோ கழிச்சிங்கன்னா 1 தானேங்க. த ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பருக்கும் த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பருக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 1. அப்போ ஆன்சர் 1. ஒரு எண்ணுடன் டேஷை கூட்டும் போது அந்த எண் மாறாமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 0 கூட்டும் போது. இதெல்லாம் இப்போ நம்ம ஏற்கனவே கான்செப்டாக பார்த்தோம். இங்கே ஒன் வேர்டாக கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதை பார்த்துங்க. அதே தான் இங்கே ஒரு எண்ணை டேஷால் பெருக்கும் போது அந்த எண் மாறாமல் இருக்கும்னா 1ஆல். சரியா? அதே போல் டேஷால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. நான் சொன்ன பாயிண்ட்டு நோட் பண்ணிங்களா? டேஷால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை, அதாவது அன்டிஃபைன்ட் அப்படின்றது எப்போ சொல்லுவீங்க? எந்த நம்பரை 0வால் வகுத்தாலும் அதை நான் வரையறுக்கப்படவில்லை, அன்டிஃபைன்டுன்னு தானே சொன்னேன். அப்போது ஒரு எண்ணை டேஷால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை அப்படின்னா 0ஆல் வகுப்பது வரையறுக்கப்படவில்லை. சரியா? ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இதுதான்ப்பா சொல்ல வந்தேன். எவ்வளோ பெரிய நம்பர் தான் இருக்கட்டும், இதை 0வால் பெருக்கும்போது ஆன்சர் 0 தான். அதே போல் எந்த நம்பர் தான் இருக்கட்டும், அதை 1ஆல் வகுக்கும்போது ஆன்சர் அதே நம்பர் தான். 28 கூட இருக்கட்டும், அதை 1ஆல் வகுத்தா 28 தான், மதிப்பு மாறாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதனுடைய தொடரியின் பெருக்குத்தொகை எப்போதும். இந்த மாதிரி கொஷின் கான்செப்ட். ஸோ கான்செப்ட் தெரியணும். அதாவது ஒரு ஹோல் நம்பர் எடுத்துக்கிறேன். சரியா? அந்த ஹோல் நம்பர்ன்றது இப்போ நான் 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன், முழு எண். ஸோ இதை எடுத்துக்கிட்டு இதனுடைய தொடரின்னும் போது இது கட்ட நம்பர் 3. இதுக்கான பெருக்குத்தொகை இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஒரு நம்பர் என்னவாக தான் இருக்கும்? கண்டிப்பாக ஒரு இரட்டை எண்ணாக தான் இருக்கும். நீங்கள் எந்த நம்பர் தான் சொல்லுங்களேன். நான் 3ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இதனுடைய தொடரி, அதாவது சக்சஸர் என்னன்னு கேட்டால் 4. ஒரு நம்பரு, அதுக்கான சக்சஸரு, இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் கண்டிப்பாக ஒரு ஈவன் நம்பராக தான் இருக்கும், ஒரு இரட்டைப்படை எண்ணாக தான் இருக்கும். அதுதான் சொல்ல வராங்க. சரியா? ஸோ முன்னி இல்லாத ஒரு முழு எண் எது? அதாவது எந்த ஹோல் நம்பருக்கு ப்ரெடிசஸர் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஆப்ஷனில் பாருங்கள், 10க்கு ப்ரெடிசஸர் இருக்கு. என்னது? 9. 10ஓட முன்னி 9 தானேப்பா, கரெக்டா? 1க்கும் ப்ரெடிசஸர் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா 0. 1க்கு முன்னே 0 இருக்கும்ல. ஏன்னா முழு எண் அப்படின்றது என்னங்க? 0லேருந்து ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது தான் முழு எண், ஹோல் நம்பர். கரெக்டா? அப்போ 1க்கு முன்னி இருக்குது 0ன்னு, ஆனால் 0க்கு முன்னி இல்லை. ஏன்னா 0 தான் ஃபஸ்ட் நம்பர், மிக சிறிய எண்ணே 0 தான் ஹோல் நம்பரில். அப்படி இருக்கும்போது 0க்கு தான் முன்னி இல்லை. சரியா? ஸோ அந்த விஷயம் தெரியணும். அவ்வளோதான்ப்பா. இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வால்யூம் முடியுதுப்பா. நெக்ஸ்ட் செகண்ட் வால்யூம் பார்ப்போமா? சரிம்மா. டேர்ம் 2 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே எண்களில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒற்றை மற்றும் இரட்டை எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ். கரெக்டா? இது நமக்கு தெரியும்லப்பா. ஒரு எண்ணை 2 சம குழுக்களாக, அதாவது 2 பகுக்க இயலாது எனில் அது ஒற்றை எண் எனப்படும். ரொம்பலாம் இல்லைங்க, எந்த நம்பர் தான் எடுத்துங்க, அந்த நம்பரை 2ஆம் வாய்ப்பாடில் என்னால் டிவைட் பண்ண முடிஞ்சா, எக்ஸாம்பிளுக்கு நான் 7 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 3 முறை 6, மீதி 1 வருதா? எனக்கு
ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி 1 வருது அப்படின்னா அது ஒற்றைப்படை எண். சரியா, அது பாருங்கள், இந்த 1 3 5 7 9 இது எல்லாமே டிவைட் பண்ணால் மீதி 1 வரும் 2ஆல் டிவைட் பண்ணால். அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 பிரிக்கிறேன். இப்போ என்கிட்ட 7 சாக்லேட் இருக்குது, 7 சாக்லேட்டை 2 பிரித்து தரேன். அப்படி பிரித்து தந்தனா ஒரு சாக்லேட் மீறும் இல்லைங்க. 6 சாக்லேட்டை 2 பிரிச்சிடலாம் 3 முறை. ஆனால் ஒரு சாக்லேட் எக்ஸ்ட்ராவாக மீறும்ல. அப்படி மாதிரி எக்ஸ்ட்ரா மீறுது அப்படின்னா அது ஒற்றைப்படை எண். இல்லை சார், நான் 8 சாக்லேட் எடுத்துக்கிறேன், இதை 2 பிரிக்கிறேன்னா 4 குழுக்கு 8 சாக்லேட்டை 2 பிரித்து கொடுத்துருப்பேனா? அப்போ மீதி எனக்கு எதுவுமே மீறாது இல்லை. அப்படி மீதி எதுவுமே மீறலைன்னா அது இரட்டைப்படை எண். அவ்வளோதான். இது பாருங்க, ஒரு எண்ணை 2 சம குழுக்களாக, அதாவது 2 பகுக்க முடியும் அப்படின்னா அது இரட்டை எண். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, அதுதான் எல்லா ஒற்றை எண்களும் 1 3 5 7 9 முடியும். அதே போல் எல்லா இரட்டை எண்களும் 0 2 4 6 8 முடியும். அப்போ ஞாபகம் வச்சுங்க, இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு, 0 என்பது இரட்டைப்படை எண். இது ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருக்காக, டிஎன்பிசியில் வந்த ஒரு கொஷின். 0 என்பது ஒரு இரட்டைப்படை எண். 0 இஸ் எ ஈவன் நம்பர். 0 இஸ் அன் ஈவன் நம்பர். ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. சரியா, நெக்ஸ்ட்டு காரணிகள் அப்படின்னா என்ன? அதாவது இங்கிலீஷில் இதை ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஃபேக்டர்ஸ் அப்படின்வாங்க. பாருங்க, கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கும் ஒரு எண்ணானது அதன் காரணியாகும். ஒன்றும் இல்லை, ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துங்களேன். ஒவ்வொரு எண்ணிற்கும் 1 மற்றும் அதே எண் காரணிகளாக அமையும். ஆமாம், கண்டிப்பாக. சரியா, ஒரு எண்ணின் ஒவ்வொரு காரணியும் அந்த எண்ணின் மதிப்பிற்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். இதுவும் கரெக்டான பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டுக்கும் இப்போ நான் விளக்கம் தரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 18 வேணாம், 28ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்பா. சரியா, 18 எட்டாலும் வரும், 28க்கு கொஞ்சம் நிறைய காரணி வரும், அதனால தான். ஸோ பாருங்கள், 28 1ஆம் வாய்ப்பாடில் வருமா? வேறு 2ஆம் வாய்ப்பாடில் வரும். நெக்ஸ்ட்டு 4ஆம் வாய்ப்பாடில் வரும், 4 28ன்னு. அப்புறம் 7ஆம் வாய்ப்பாடில் வரும். நெக்ஸ்ட்டு 7க்கு அப்புறம் 14ஆம் வாய்ப்பாடில் வரும். லாஸ்ட்டாக 28ஆம் வாய்ப்பாடில் வரும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் 28ஓட காரணிகள். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 28 என்னன்னு கேட்டால் இது எல்லாமே சேர்த்து நம்ம சொல்லுவோம். சரியா, ஸோ இங்கே என்ன கொடுக்குறாங்க, ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணை நான் 28ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன், மீதியின்றி வகுக்கும். ஸோ இங்கே எழுதின எல்லா நம்பர்லேயும் இது மீதி இல்லாமல் வகுக்கும். சரியா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 28 நான் 7ஆம் வாய்ப்பாடில் டிவைட் பண்ணுறேன்னா 4 28 மீதி 0. ஸோ மீதி வரல, எனக்கு மீதி 0 ஆகுதுல்ல. இதுதான் அவங்க சொல்கிறாங்க, மீதியின்றி வகுக்கும் ஒரு எண்ணானது அதன் காரணி ஆகும். ஸோ அப்போ 28க்கு எதெல்லாம் காரணின்னு கேட்டால் 1 2 4 7 14 28. சரியா, இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு எண்ணிற்கும் 1 மற்றும் அதே எண் காரணியாக அமையும். எந்த நம்பர் எடுத்தாலும் அது 1ஆம் வாய்ப்பாடில் வரப்போகுது, அதே வாய்ப்பாடில் வரப்போகுது. இது பாருங்கள், 28 எடுத்தேன், இது 1ஆம் வாய்ப்பாட்லேயும் வரும், 28ஆம் வாய்ப்பாட்லேயும் வருது இல்லை. அப்போ அது ரெண்டுமே ஒரு காரணியாக இருக்கும், கம்பல்சரி. 3வது, ஒரு எண்ணின் ஒவ்வொரு காரணியும் அந்த எண்ணின் மதிப்பிற்கு குறைவாகவோ, இது பாருங்கள், 28ஓட எல்லா காரணியும் அந்த 28க்கு கம்மியாக இருக்குதா? 28க்கு கம்மியாக இருக்கலாம், இல்லைனா 28க்கு ஈக்குவலாக இருக்கலாம். 28 ஒரு காரணி தானேப்பா, கரெக்ட் தானே? 28 ஒரு ஃபேக்டர் தானே. ஸோ எந்த நம்பர் எடுத்தாலும் அதுக்கு அந்த எண்ணோட மதிப்பிற்கு குறைவாவோ இல்லது சமமாவோ இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ 28ஓட காரணிகள் 28 விட கம்மியாக இருக்கலாம், இல்லைனா 28 இருக்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. சரியா, ஸோ இந்த 3 பாயிண்ட் முக்கியம். நெக்ஸ்ட்டு 3வதா மல்டிபிள்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, மடங்குகள். இதெல்லாம் பின்னாடி இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது இல்லைங்க, மீசிமா மீ போவான்னு, அங்கே ரொம்ப யூஸ் ஆகுங்க.
சரியா? ஸோ மடங்குன்றது ஒன்றும் இல்லைம்மா. இப்போது எக்ஸாம்பிளுக்கு 3ஓட மடங்கு என்ன? 3ஓட மடங்கு என்ன? மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 என்னன்னு கேட்டால் 3 டேபிளை அப்படியே எழுதுங்க. இதுதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. சரியா? 3 டேபிளை அப்படியே எதுனா அதுதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அப்போ 7ஓட மல்டிபிள்ஸ் என்ன? 7ஓட மடங்கு என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 7ஆம் வாய்ப்பாடு அப்படியே எதை வேண்டிதான். இந்த பாருங்க, அவங்க எழுதியிருக்காங்க பாருங்க, 7ஆம் வாய்ப்பாடு அப்படியே எதை வேண்டிதான். சரியா? ஸோ இங்கேருந்து நமக்கு என்ன தெரியும் பாருங்க, 7, 14, 21, 28, 35 இதெல்லாம் தான் 7ஓட மடங்குகள். கரெக்டா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. இதில் ஒரு எண்ணின் ஒவ்வொரு மடங்கும் அந்த எண்ணை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கிறது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பாருங்க, ஒரு எண்ணின் ஒவ்வொரு மடங்கும் அந்த எண்ணை விட அதிகமாக இருக்கலாம் இல்லை சமமாக இருக்கலாம். இந்த பாருங்களேன், 3ஓட மடங்கு அப்படின்னும் போது அது 3ஆ இருக்கலாம், இதை 3ஐ விட அதிகமாக இருக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க 6, 9, 12, 15 இது எல்லாமே 3ஐ விட பெருசு தானே. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ 7ஓட மடங்குன்னு எடுத்துக்கிட்டா 7, 14, 21, 28 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அது 7ஐ விட அதிகமாக இருக்கா? இல்லை 7க்கு சமமாக இருக்கலாம். கரெக்டா? அதே போல் ஒரு எண்ணின் மடங்குகள் முடிவற்றவை. ஆனால் காரணிகள் அப்படின்னும் போது இப்போ 28ஓட காரணி என்னென்னு கேட்டால் 1, 2, 4, 7, 14, 28 அவ்வளோதான். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராலாம் ஏத முடியாது. சரியா? ஆனால் மடங்குன்றது அப்படி இல்லைங்க. இப்போ 3ஆம் வாய்ப்பாடு ஏத சொல்கிறேன், அதுதான் 3ஓட மடங்கு அப்படின்னா நான் எழுதிட்டு போயிட்டே இருப்பேன்ல, 3 ஆட் பண்ணி போயிட்டே இருக்கும்ல. அப்போது எந்த ஒரு நம்பருக்கும் மல்டிபிள்ஸ் கேட்டால் அது இன்ஃபினிட்டி டைம் அப்படியே போயிட்டே இருக்கும். எண்ணற்றவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதான் முடிவற்றவை எண்ணற்றவை அப்படின்னா இன்ஃபினிட்டியாக அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதே போல் 5இன் மடங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 5, 10, 5, 20ன்னு போவோமா? இது எல்லாமே முடிவற்றவை தானே. 5ஆம் வாய்ப்பாடு எதை சொன்னால் நான் எழுதிட்டே போவேன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு என்னன்னா, பகா எண்கள்னா என்ன, பகு எண்கள்னா என்ன? இங்கேருந்து நிறைய கொஷின் டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க, பிசிஎஸ்ஐக்கும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ், இன்னொன்று காம்போசிட் நம்பர். சரி பார்ப்போம். பாருங்க, 1ஐ விட அதிகமான ஒரு இயல் எண்ணாதது 1 மற்றும் அதே எண்ணை மட்டுமே காரணிகளாக பெற்றிருப்பின் அந்த எண் பகா எண் எனப்படும். இது இவ்வளோ டிஃபிகல்ட்டாலாம் யோசிக்க தேவையில்ல. ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் 5ன்னு, இது என்னென்ன வாய்ப்பாடில் வரும்? 1ஆம் வாய்ப்பாடில் வரும் சார், வேறு 5ஆம் வாய்ப்பாடில் வரும் சார். கரெக்டா? ஸோ ஒரு நம்பரு 1ஆம் வாய்ப்பாடில் வருது, அதே வாய்ப்பாடில் வருது அப்படின்னா அந்த நம்பர் தான் பகா எண். சரியா? ப்ரைம் நம்பர். இதை நான் வேணால் ஒரு டெஃபினிஷன் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சிங்க. ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன். ஒரு எண்ணானது 2 காரணிகளை மட்டும் கொண்டிருந்தால் அது பகா எண். ஞாபகம் வச்சிங்க, ஒரு எண்ணானது 2 காரணிகள் அது மட்டும் கொண்டிருந்தா அது பகா எண் எனப்படும். A number which contains only 2 factors is called a prime number. சரியா? A number which contains only 2 factors is called a prime number. அதே போல ஒரு எண்ணானது 2ற்கு மேற்பட்ட காரணிகளை பெற்றிருப்பின் அந்த எண் பகு எண் எனப்படும். அவ்வளோதாங்க. ஒரு எண்ணானது 2ற்கு மேற்பட்ட காரணிகள், a number which contains more than 2 factors is called a composite number. சரியா? more than 2 factors. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 28ன்னு ஒரு நம்பர் பார்த்தோம்ல இதுக்கு முன்னே, அதில் எத்தனை வாய்ப்பாடில் வரும்னு பார்த்தா ஒரு 5-6 வாய்ப்பாடில் வந்துச்சு. எனக்கு ஒரு நம்பர் 2 வாய்ப்பாடில் தான் வரணும். அதில் ஒரு நம்பர் 1ஆல், இன்னொரு நம்பர் தன்னால், அதாவது அதே நம்பரால். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 4ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேனே, இது 1ஆம் வாய்ப்பாடில் வரும், 4ஆம் வாய்ப்பாடில் வரும். இந்த 1ஆம் வாய்ப்பாட்லையும் 4ஆம் வாய்ப்பாட்லையும் மட்டும் வந்திருந்தா அது பகா எண். ஆனால் அது எக்ஸ்ட்ராவா 2ஆம் வாய்ப்பாட்லையும் வருது இல்லை, அதனால் இது பேர் பகு எண். அதுதான் சொல்கிறாங்க, ஒரு எண்ணானது
இரண்டிற்கு மேற்பட்ட காரணிகள். இந்த காரணின்றது தெளிவாக ஞாபகம் வச்சுங்க, வாய்ப்பாடுங்கிறோம். ஒரு நம்பரு 2க்கு மேலே வாய்ப்பாடில் வருது அப்படின்னா, சார் 3 வாய்ப்பாடில் வருது சார், 4 வாய்ப்பாடில் வருது சார் அப்படின்னா அது வந்து என்ன, பகு எண், காம்போசிட் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பா, இதுவும் கேட்டிருக்காங்கப்பா, செவ்விய எண் இல்லைனா நிறைவு எண் அப்படின்னா என்ன? இங்கிலீஷில் பர்ஃபெக்ட் நம்பர், பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன சார்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ 6ன்ற ஒரு விஷயத்த நம்பரை இது என்னென்ன வாய்ப்பாடில் வரும்னு கேட்டிங்கன்னா, 1ல் வரும், 2ல் வரும், 3ஆம் வாய்ப்பாடில் வரும், நெக்ஸ்ட்டு 6ஆம் வாய்ப்பாடில் வருமா? கரெக்டா? ஸோ 6ன்ற நம்பர் என்னென்ன வாய்ப்பாடில் வரும்னு எழுதிக்கிறேன். அதில் அந்த 6 தவிர மீதி இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா 6 தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்பர் தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், பர்ஃபெக்ட் நம்பர். சரியா? செவ்விய எண் இல்லைனா நிறைவு எண் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாருங்க, ஒரு எண்ணின் அந்த எண்ணை தவிர்த்த, அந்த எண்ணா 6 தவிர்த்து மற்ற காரணிகளின் கூடுதல், மற்ற காரணிகளின் கூடுதல் அதே எண்ணை தரும் எனில் அது செவ்விய எண் அல்லது நிறைவு எண் எனப்படும். எடுத்துக்காட்டாக 6 எடுத்துக்கிறேன்னா, 6 1ஆம் வாய்ப்பாடில் வரும், 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 3ஆம் வாய்ப்பாடில் வரும். கரெக்டாக? 6 விட்டுருங்க, அதாவது இந்த 6 மீதி 3ஐயும் ஆட் பண்ணால் 6 வருது இல்லை? ஸோ அப்படி வந்தால் அதுதான் என்னன்னு சொல்லலாம், செவ்விய எண் இல்லைனா நிறைவு எண் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இங்கிலீஷில் பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான இந்த நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஃபஸ்ட் நம்பர் 6பா, 2வது நம்பர் இதே போல் 28 வரும், 54 வரும், அதுக்கப்புறம் 496 வரும். சரியா? இதில் 28 கன்ஃபார்ம் செவ்விய எண் தான். சரியா? இதை ரெண்டையும் செக் பண்ணி பாருங்க. ஆகிய எண்கள் செவ்விய எண்களா என ஆராய்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த 2 நம்பர் கன்ஃபார்மாக செவ்விய எண் தான். சரியா? செவ்விய எண் அப்படின்னும் போது 6 28ன்ற போது பர்ஃபெக்ட் நம்பர் தான். சரியா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீதி 2 செக் பண்ணி பாருங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருந்தால் பார்க்கலாம். இங்கே நமக்கு தேவை என்ன தெரியுமா, பர்ஃபெக்ட் நம்பரில் எது சின்ன நம்பர்னு கேட்கலாம். தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. 6 என்பது ஒரு பர்ஃபெக்ட் நம்பர்னு கொடுத்தா என்ன செய்வீங்க, ஆமாவா இல்லையா அப்படி கொஸ்டின் கேட்கலாம்ல ஸ்டேட்மெண்ட்டில். 6 என்பது ஒரு நிறைவு எண், 6 என்பது ஒரு செவ்விய எண். 2 கூற்றில் ஒரு கூற்றாக கேட்கலாமே. சரியா? ஸோ அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், அந்த விஷயத்த தெளிவாக பார்த்துங்க. ஓகேவா? இது புக்கில் இருக்குங்க, நானாலாம் தரலைங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவா? இதில் எனக்கு தெரிஞ்சு 54ன்றது செவ்விய எண் இல்லை. சரியா? வேணா நான் அந்த வரிசை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. என்னன்னா 6 28 496 8128ன்னு வரும். இதெல்லாம் இந்த மாதிரி வரிசை போகும். சரியா? இந்த மாதிரி வரிசை போகிறது தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டா போதும். இதில் இதெல்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க. இந்த 2 நம்பர் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு சரிம்மா, இங்கேருந்து இந்த சம்மை கேட்குறத விட்டு நான் இதுலேருந்து டெஃபினிஷன்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1லேருந்து 50 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 பகா எண் இருக்குது. The number of prime numbers between 1 to 50 என்னன்னு கேட்டிங்கன்னா 15. அதே போல் the number of prime numbers from 1 to 100 என்னன்னு கேட்டிங்கன்னா 25. 1 முதல் 100 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 25. அதே போல் எக்ஸ்ட்ராவாகவே ஒன்று சொல்கிறேன், 1லேருந்து 1000 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்கும்னு கேட்டால் 168 பகா எண். இது எல்லாம் பகா எண்களின் எண்ணிக்கை, த நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். சரியா? பகா எண்களோட எண்ணிக்கை 1லேருந்து 50 வரைக்கும் 15 இருக்குது, 1லேருந்து 100 வரைக்கும் 25 இருக்குது, 1லேருந்து 1000 வரைக்கும் 168 இருக்குது. இது ஞாபகம் வச்சுங்க. பின்னாடி வர ஸ்டாண்டர்டில் அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்கான டீப் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். சரியா? இப்போ 6th புக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்ப்போம். சரியா?
ஸோ அதே போல் நெக்ஸ்ட்டு இரட்டை பகா எண்ணா என்ன பாருங்க. இரட்டை பகா எண் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் சார்? ஃபஸ்ட்டு இதுக்கு கதை என்ன சொல்கிறாங்க? ஒரு ஜோதி பகா எண்களின் வேறுபாடு 2 எனில் அது இரட்டை பகா எண் எனப்படும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதாவது ஏதாவது ஒரு 2 ஜோடி 11 13ன்னு எடுத்துக்கிறேன், 11 13ன்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே பகா எண்ணாப்பா. ஒரு ஜோடி பகா எண்ணா என்ன அர்த்தம்? 2 பகா எண் எடுத்துக்கணும். ரெண்டுமே பிரைம் நம்பர். 11 11ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும், 13 13ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். அப்போ அதெல்லாம் பகா எண் தானே, பிரைம் நம்பர்ஸ் தானே. ஸோ அந்த மாதிரி 2 பிரைம் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த 2 நம்பருக்கான வித்தியாசம் 2 வருது பாருங்கள். இதுக்கான வித்தியாசம் 2 தானே. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை தான் நம்ம இரட்டை பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இரட்டை பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வேற என்ன சார் நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 17 19 இதெல்லாம் வரலாம். சரியா? 17 19 வரலாம். நெக்ஸ்ட்டு 29 31 இதெல்லாம் வரும். இது பாருங்க 17 19 கொடுத்துருக்காங்களா, 29 31 அதெல்லாம் கூட இரட்டை பகா எண் தான். இங்கிலீஷில் இது பேர் ட்வின் பிரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ட்வின் பிரைம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்க, ட்வின்ஸு பிரைம்ஸு. கரெக்டாக? ட்வின்ஸுனா என்ன? ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற நம்பர். அந்த ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற நம்பர் இங்கே என்ன நம்பராக இருக்கணுமா? பிரைம் நம்பராக இருக்கணும். அப்போது 2 பிரைம் நம்பர் இருக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. சரியா? 2 நம்பர் இருக்கணும், ரெண்டுமே பிரைம் நம்பராக இருக்கணும், அதுக்கான வித்தியாசம் 2ஆக இருக்கணும். அந்த மாதிரி நம்பர் தான் இரட்டை பகா எண், ட்வின் பிரைம்ஸ். இதிலே இன்னொரு கான்செப்டும் கொடுத்துருப்பாங்க, பகா மூன்றன் தொகுதி. அந்த பகா மூன்றன் தொகுதி அப்படின்றது இங்கிலீஷில் பிரைம் ட்ரிப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பிரைம் ட்ரிப்ளேட்ஸ். இதை முப்பகா எண்கள் அப்படின்னும் சொல்லலாம். சரியா? முப்பகா எண்கள் அப்படின்னும் சொல்லலாம். 3 தொடர்ச்சியான பகா எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 2 எனில் அந்த பகா எண்கள் ஒரு பகா மூன்றன் தொகுதியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க 3 5 7 இது 3மே பகா எண்ணா. இந்த 3க்கான வித்தியாசம் என்னங்க? 2 தானே. ஸோ இந்த மாதிரி நம்பர் தான் என்னன்னு சொல்கிறாங்க? பகா மூன்றன் தொகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரைம் ட்ரிப்ளேட்ஸ் இல்லைனா முப்பகா எண்கள். கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். 3 நம்பர் எடுத்துக்கிறேன், 3மே பகா எண்ணாக இருக்கணும், பிரைம் நம்பர்ஸாக இருக்கணும். அந்த 3 நம்பருக்கான வித்தியாசம் 2ஆக இருக்கணும். அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் பிரைம் ட்ரிப்ளேட்ஸ். சரியா? நெக்ஸ்ட் இந்த வகுப்படும் தன்மை அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பாருமா. இதுவும் முக்கியமான விஷயம். இந்த வகுப்படும் தன்மை அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது ஒரு நம்பர் பார்த்தோன்னே இது 2ஆம் வாய்ப்பாடில் வரும் சார், இது 3ஆம் வாய்ப்பாடில் வரும் சார், எதை வச்சு சொல்கிறீங்க? அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ 2க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? ஒரு எண்ணின் 1ஆம் இலக்கம் 2 4 6 8 0 ஆகிய எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணாக இருந்தால் அந்த எண் 2ஆல் வகுப்படும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ என்ன சொல்கிறாங்க? ஒரு எண்ணோட 1ஆம் இலக்கம் பா எவ்வளோ பெரிய நம்பர் தான் இருக்கட்டும்பா, இவங்க கதையாக சொல்கிறாங்க. நம்ம சம்மா பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், இதில் 1ஆம் இலக்கம் அப்படின்றது யூனிட் டிஜிட் அப்படின்வாங்க. அதாவது 1 10 100ன்னு சொல்கிறோம்லங்க, அதில் அந்த 1ன்னு வருது இல்லை, அதுதான் 1ஆம் இலக்கம், யூனிட் டிஜிட். அது 2 4 6 8 0 இருந்தால் அது என்னன்னு சொல்லலாம்? 2ஆல் டிவைட் ஆகும் சார் அந்த நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நம்பர் பார்த்தோன்னே 2ஆம் வாய்ப்பாடில் வரும்னு எது வச்சுங்க சொல்லுவீங்க? கடைசி நம்பர் 4 வருது சார், அது 2ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ இந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும். அவ்வளோதானே, நமக்கு புரிகிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ இங்கேருந்து சம்மு கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக இந்த ரூல் தெரியணும் நமக்கு வருங்காலங்களில் சம்மை சால்வ் பண்ண. சரியா? இப்போ பாருங்களேன், இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இல்லை கடைசி நம்பர் 8 தானே, அப்போ இது 2ஆம் வாய்ப்பாடில் வரும்ல. அப்போது இந்த நம்பர் பார்த்தோன்னே நம்ம 2ஆல் அடிக்கலாமா? ஆனால் இந்த நம்பர் பாருங்கள், கடைசி நம்பர் 7 வருது, அது 2ஆம் வாய்ப்பாடில் வராது, அப்போ இது 2ஆல் டிவைட் ஆகாது.
பாருங்க 7 ஆனது ஒரு இரட்டை எண் இல்லை, அதனால இது 2ஆல் வகுப்படாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3க்கு என்ன சார் ஷார்ட்கட்டு? டிவிசிபிலிட்டி ரூல் பை 3ன்னு கொடுப்பாங்க. 3க்கு ஷார்ட்கட் ரொம்ப ஈஸிங்க. எவ்வளோ பெரிய நம்பர் தான் கொடுக்கட்டுங்க. இப்போ நான் இப்படி தரேன், இந்த நம்பர் 3ஆம் வாய்ப்பாலில் வருமானு உங்ககிட்ட கேட்குறேன்னு வைங்களேன். பார்த்தோன்னே எப்படி சார் இது 3ஆம் வாய்ப்பாலில் வரும்னு சொல்கிறது? ரொம்ப சிம்பிள். இதை எல்லாத்தையும் கூட்டுங்க. 3 6 கூட்டினா 9. அதாவது இதை எல்லாத்தையும் இப்படி கூட்டுறேன் நம்பரா. 9 9 9 18, 18 ஒரு 8 26, 26ஓட ஒரு 7 கூட்டினீங்கன்னா 33. 33 3ஆம் வாய்ப்பாலில் வருமா வராதா? 3ஆம் வாய்ப்பாலில் 33 வரும்ல. அப்போ இந்த நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். சரியா? அப்போ 3க்கான ஷார்ட்கட் என்ன? 3ஆல் வகுப்படும் தன்மை என்பது சுவாரஸ்யமானது. என்ன? 96 ஆனது 3ஆல் வகுப்படுமா? இவங்க ஈஸியாக எடுத்துக்கிறாங்க போல். நம்ம 5 டிஜிட் எடுத்து பார்த்தோம். அந்த 96ஐ 9 + 6ன்னு எதனா 15 ஆகும். அந்த 15 3ஆம் வாய்ப்பாலில் வரும்ல. அப்போது 96ம் 3ஆம் வாய்ப்பாலில் வரும். ஸோ ஈஸியான நம்பராக எடுத்துருக்காங்க. நம்ம தான் பெரிய நம்பராக எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். சரியா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்படும் எனில் அந்த எண்ணும் 3ஆல் வகுப்படும். அதாவது the sum of digits is divisible by 3னா then the number is also divisible by 3. அதுதான் 3க்கான ஷார்ட்கட். சரியா? நெக்ஸ்ட் 5ஆல் வகுப்படும் தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. இது ரொம்ப ஈஸிப்பா. ஒரு எண்ணோட 1ஆம் இலக்கம் 0 இல்லை 5ஆல் முடிஞ்சா அந்த நம்பர் 5ஆம் வாய்ப்பாலில் வரும். பார்த்தவொடனே சொல்லுவாங்கல்லங்க, லாஸ்ட் நம்பர் 5ல் முடியுது சார், லாஸ்ட் நம்பர் 0வா முடியுது சார். அப்படி இருந்தால் அந்த நம்பர் 5ஆம் வாய்ப்பாலில் வருங்க. சரியா? நெக்ஸ்ட்டு 4க்கு என்ன சார் ஷார்ட்கட்டு? ஒரு எண்ணின் கடைசி 2 இலக்கங்கள் 4ஆல் வகுப்படும் எனில் அந்த எண் 4ஆல் வகுப்படும். சரியா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. குறிப்பாக கடைசி 2 இலக்கம் 0 இருந்தாலும் அது 4ஆம் வாய்ப்பாலில் வரும். ஸோ 4க்கு ஷார்ட்கட் சொல்லணும்னா நீங்கள் என்ன செய்யலாம்? இப்படி நம்பர் எடுத்துக்கிறேன், இதில் கடைசி 2 நம்பர் மட்டும் பார்க்குறேன். இந்த கடைசி 2 நம்பர் 4ஆம் வாய்ப்பாலில் வந்துச்சுன்னா இந்த பெரிய நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும். சார் இப்படி இருந்தால் மட்டும்தான் 4ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டால் இதே போல் எடுத்துக்கிட்டு கடைசி 2 நம்பர் 0 இருந்தாலும் அது 4ஆம் வாய்ப்பாலில் டிவைட் ஆகும். இதுதான் சொல்கிறாங்க. சரியா? இப்போ பாருங்களேன், இந்த ஷார்ட்கட்டில் இது 28 4ஆம் வாய்ப்பாலில் வருமா? 4 7 28. அப்போது இது 4ஆல் டிவைட் ஆகும். லாஸ்ட்டு 2 நம்பர் மட்டும் செக் பண்ணால் போதும். இதை பாருங்கள், 92 4ஆம் வாய்ப்பாலில் வரும். கரெக்டாக? ஸோ அப்போது இந்த நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும். நான் என்ன சொன்னேன்? கடைசி 2 நம்பர் 0வா இருந்தால் அது 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6ஓட வகுப்படும் தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அதை விட ஈஸிங்க. ஒரு நம்பர் 2ஆம் வாய்ப்பாலில் வருது, 3ஆம் வாய்ப்பால்லையும் வருது சார் அப்படின்னா அது 6ஆம் வாய்ப்பாலில் வருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6ஆம் வாய்ப்பாலில் வர ஒரு நம்பர் 36ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இது 2ஆல் டிவைட் ஆகுவாங்க. எதை வச்சு சொல்லலாம்? சார் கடைசி நம்பர் 6 வந்திருக்கு சார், 6 2ஆம் வாய்ப்பாலில் வரும். அப்போ 36 2ஆம் வாய்ப்பாலில் டிவைட் ஆகும். கரெக்டா? சரி 3ஆம் வாய்ப்பாலில் வருமா சார்? இந்த பாருங்க, 2ஆல் வருது. ஒரு எண் எடுத்துக்கிறேன் 36ன்னு, அது 2ஆல் வருது. 3ஆம் வாய்ப்பாலில் வருமானு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? 3க்கு என்னங்க ஷார்ட்கட் சொன்னேன்? கொடுத்துருக்கிற நம்பரை இப்படி ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி வர நம்பர் 3ஆம் வாய்ப்பாலில் வருதுன்னா அந்த நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். கரெக்டா? ஸோ 9 3ஆம் வாய்ப்பாலில் வரும். அப்போது என்ன சொல்லலாம்? ஒரு நம்பர் 2ஆலே டிவைட் ஆகுது, 3ஆலே டிவைட் ஆகுதுன்னா அந்த நம்பர் 6ஆல் டிவைட் ஆகும். இதுக்கான ஷார்ட்கட். சரியா? இது பாருங்க, அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. 7ஆல் வகுப்படும் தன்மைக்கு ஒரு விதி இருந்தாலும் கூட அது சற்று கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளும் என்பதால் வழக்கமாக 7ஆல் வகுப்பது எளிதாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 7க்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் இருக்குது, ஆனால் அந்த ஷார்ட்கட்டை விட நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணுறதே ஈஸியாக இருக்கும். சரியா? அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் போகிறது கொஞ்சம் டைம் நிறைய எடுத்துக்குது, அதனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
சரியா? அப்போ 8க்கான ஷார்ட்கட் என்ன? 8க்கு என்ன ஷார்ட்கட்னா கடைசி 3 நம்பர்ப்பா. இப்போ ஞாபகம் வச்சுங்க, 2க்கு ஷார்ட்கட் என்ன சொன்னேன்? 2க்கு ஷார்ட்கட் இது 2ன்றது 2 பவர் 1ஆப்பா, அதுதானே 2. ஸோ 4ன்றது 2 ஸ்கொயரா, அதுதானே 4. சரியா? இது 2 கியூபா, அதுதானே 8. இப்போ பாருங்க, 2க்கு ஷார்ட்கட் கேட்டால் கடைசி ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகணும். 4க்கு ஷார்ட்கட் கேட்டால் கடைசி 2 நம்பர் 4ஆல் டிவைட் ஆகணும். சரியா? 3க்கு அதாவது 8க்கு ஷார்ட்கட் கேட்டால் கடைசி 3 நம்பர் 8ஆல் டிவைட் ஆகணும். சரியா? 2க்கு ஷார்ட்கட் கேட்டால் கடைசி ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகணும். 4க்கு ஷார்ட்கட் கேட்டால் கடைசி 2 நம்பர் 4ஆல் டிவைட் ஆகணும். 8க்கு ஷார்ட்கட் கேட்டால் கடைசி 3 நம்பர் 8ஆல் டிவைட் ஆகணும். பாருங்க, ஒரு எண்ணோட கடைசி 3 இலக்கங்கள் மட்டும் 8ஆல் வகுப்படும் எனில் அந்த எண் 8ஆல் வகுப்படும்னு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கடைசி 3 இலக்கங்கள் 0 இருந்தாலும் அந்த எண் 8ஆல் வகுப்படும். 4க்கு இதே விஷயம் சொல்லியிருப்போம், கடைசி 2 நம்பர் 0 இருந்தாலும் அது 4ஆல் டிவைட் ஆகும்னு. 8க்கு கடைசி 3 நம்பர் 0 இருந்தாலும் அது 8ஆல் டிவைட் ஆகும். சரியா? ஸோ இங்கே நெக்ஸ்ட் 9க்கான ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஸோ 9க்கான ஷார்ட்கட்டு 3க்கு என்ன ஷார்ட்கட் சொன்னோம்? எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி வர நம்பர் 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த பெரிய நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். அதே தான்ப்பா 9க்கும் ஷார்ட்கட்டு. ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுப்படும் எனில் அந்த எண் 9ஆல் வகுப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்திருக்கேன், இது 9ஆல் வகுப்படுமான்னு கேட்குறாங்க. இதை எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா 27 வருதா? 27 9ஆம் வாய்ப்பாடில் வரும்னா வரும்ல, 3 முறை 27 இல்லை. அப்போது இந்த 9567ம் 9ஆல் வகுப்படும். சரியா? இன்னொரு விஷயம், குறிப்பாக 9ஆல் வகுப்படும் எண்கள் அனைத்தும் 3ஆல் வகுப்படும். இதை பார்த்து வச்சுங்க, இது யூஸ் ஆகும். 9ஆம் வாய்ப்பாடில் வர எல்லா நம்பருமே 3ஆம் வாய்ப்பாட்லேயும் வரும், அதுதான் சொல்ல வராங்க. சரியா? 9 டேபிளில் இருக்கிற எல்லா நம்பரும் சொல்லி பாருங்க. 9, 18, 27, 36, 45 இது எல்லாமே 3 டேபிள்லேயும் வரும், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. 10க்கு என்ன சார் ஷார்ட்கட்டு? ஒரு எண்ணின் 1ஆம் இலக்கம் 0 எனில் அந்த எண் 10ஆல் வகுப்படும். ஒரு எண்ணோட 1ஆம் இலக்கம், அதாவது எனக்கு ஒன்ஸ் டிஜிட் லாஸ்ட் நம்பர் 0 வந்தால் அந்த நம்பர் 10ஆல் வகுப்படுங்க. அவ்வளோதாங்க கான்செப்ட். லாஸ்ட் நம்பர் 0 வந்திருக்கா, அப்போ இது 10ஆல் டிவைட் ஆகும். லாஸ்ட் நம்பர் 0 வந்திருக்கா, அப்போ இதுவும் 10ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் 11க்கான ஷார்ட்கட். ஒரு எண் 11ஆல் வகுப்பட அவ்வெண்ணின் ஒன்றுவிட்ட இலக்கங்களில் கூடுதலின் வேறுபாடு 0 ஆகவோ அல்லது 11ஆல் வகுப்படுவதாகவோ இருந்தால் அந்த எண் 11ஆல் வகுப்படும். இவங்க பெருசாக பேசியிருக்காங்க, நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. இவங்க சொன்ன நம்பரை எடுத்துக்குவோம். என்னது? 25, 67, 95. இப்போது ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பர் கூட்டுங்க, அதுதான் ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதலின் வேறுபாடு. ஒன்று விட்ட எண்கள் ஆல்டர்னேட் நம்பர்ஸை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். 2, 6, 8, 8ஓட 9 கூட்டினா 17ஆப்பா. இதை இங்கேயும் ஒன்று விட்ட எண்கள், இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? ஆல்டர்னேட் நம்பர்ஸை ஆட் பண்ணுறேன். 5 7 ஆட் பண்ணால் 12, 12ம் ஒரு 5ம் ஆட் பண்ணால் 17. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணி அதை கழிச்சா எனக்கு வர ஆன்சர் 0 வரணும். 0 வரலாம், இல்லைனா 11ஆம் வாய்ப்பாடில் ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் அந்த நம்பர் 11ஆல் வகுப்படும். யோசிச்சு பாருங்க, இங்கே எனக்கு 0 வந்திருக்கு, அப்போ இந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகும். அதுக்கு அவங்க என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க? ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பர் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, அப்படி ஆட் பண்ணி அந்த நம்பர்ஸுக்கான வித்தியாசம் வேறுபாடு 0 இருக்கலாம், இல்லைனா 11ஆம் வாய்ப்பாடில் வர ஒரு நம்பராக இருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகும். சரியா? இப்போ ஒரு டவுட் வரும், 6 நம்பர் இருந்தது, 3 பிரிச்சிட்டிங்க, 5 நம்பர் இருக்குது சார். இப்போ இது பார்த்தவொடனே 11ஆம் வாய்ப்பாடில் வரும் இல்லை வராது, எதை வச்சு சொல்கிறது? ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணுங்க. இப்படி ஆட் பண்ணுறேன்னா 5ம் 2ம் ஆட் பண்ணால் 7.
7ஓட 6 ஆட் பண்ணால் 13. ஸோ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த சைடு பாருங்கள், எனக்கு ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணும்போது 2 நம்பர் தான் இருக்குது. பரவாயில்ல, அதை மட்டும் கூட்டுங்க, அதுவும் 13 வருதா? இதுக்கான வித்தியாசம் என்னங்க? 0 தானே. அப்போ இந்த நம்பர் 11ஆல் வகுப்படும், டிவைட் ஆகும். சரியா? அப்போ இந்த கான்செப்ட் புரியுதா? எத்தனை நம்பர் தான் கொடுக்கட்டும், ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணி அதை கழிச்சிங்கன்னா எனக்கு வர ஆன்சர் 0 வரணும், இல்லைனா 11ஆம் வாய்ப்பாடில் ஏதோ ஒரு நம்பர் வரணும். இது 11க்கான ஷார்ட்கட். சரியா? ஸோ இதை தாண்டி உங்களுக்கு இங்கேருந்து என்ன கேட்பாங்க? இங்கே பாருங்கள், 11 மற்றும் 60 ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 11லேருந்து 60 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்கும், அதுதான் அவங்க கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போது இதுக்கு இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. இடையேனா நடுவில் இருக்கிறது. அப்போது 11க்கு அப்புறம் 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, நெக்ஸ்ட் 53, 59பா, 3, 6, 7, 8, 9, 10, 11, 12 வருது. ஸோ 12 வருதாம்மா? இது வரைக்கும் ஆட் பண்ணீங்க, 12 வருது. சார் இதில் 11 சேர்த்துக்கூடாதா? இது நல்ல கேள்வி. ஏன்னா இந்த கொஸ்டின் நான் ஒரு முறை கிளாஸில் எடுக்கும்போதே அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, 11லேருந்து 60 வரைக்கும் கேட்குறாங்க சார். அப்படின்னா 11 ஒரு பகா எண் தானே, அப்போ அது சேர்த்துக்கலாமே. கொஸ்டினில் பாருங்கள், இந்த வார்த்தை முக்கியம். 11க்கும் 60க்கும் இடையே. அப்போ இடையேன்னும் போது 11 வராது இல்லை, பிட்வீன்ற ஒரு வார்த்தை கேட்குறாங்க. 11க்கும் 60க்கும் நடுவில் எத்தனை நம்பர் பகா எண்ணாக இருக்கும்? நடுவில்ன்னும் போது 11 சேர்த்துக்கூடாது. இதே 11 முதல் 60 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை என்ன, த நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் ஃப்ரம் 11 to 16 கேட்டிருந்தா நீங்கள் 11ஐயும் கணக்கில் சேர்த்து மொத்தம் 13 பகா எண் இருக்கும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே இடையேன்னு கேட்டனால 11 சேர்த்துக்கூடாது. அப்போ மொத்தம் 12 பகா எண் தான் இருக்கும். சரியா? அதே போல் 29 மற்றும் 31 இதுதான் இரட்டை பகா எண்கள். இது நான் ஏற்கனவே சொன்னேன். ட்வின் பிரைம்ஸ் அப்படின்னும் போது அதை ரெண்டுமே பிரைம் நம்பராக இருக்கும், அதுக்கான வித்தியாசம் 2ஆக இருக்கும். அப்போ 29, 31 அப்படின்றது தான் ஆன்சர். இதுவும் சொன்னேன். 3, 7, 5, 3 என்ற எண்ணானது 9ஆல் வகுப்படும், ஆகையால் அந்த எண் 3ஆலும் வகுப்படும். இதுக்கும் நான் ஒரு விஷயம் சொன்னேன். ஒரு எண்ணானது 9ஆல் வகுப்படுதுன்னா அந்த எண் 3ஆம் வாய்ப்பால்லையும் வரும். சரியா? ஸோ இந்த பகா காரணிகளின் எண்ணிக்கைன்றது நான் கடைசியாக ஒரு வீடியோவாகவே தரேங்க. சரியா? இந்த கான்செப்ட் கொஞ்சம் பெரிய கான்செப்ட். அதாவது இந்த பிரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் பெரிய கான்செப்ட். இதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ரிவிஷன் அப்படின்னு சொன்னேன்ல, அப்போ அங்கே சம்ஸும் இருக்கும். சரியா? அந்த சம்ஸும் இருக்கும். அங்கே நான் வந்து ஒரு பிடிஎஃபாக எடுத்துகிட்டு வந்து இதை ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணிடுறேன். இப்போதைக்கு அந்த புக்கை அனலைஸ் பண்ணுவோம். சரியா? புக்கை அனலைஸ் பண்ணி இங்கேருந்து எப்படிலாம் கேட்கலான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலான்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி பிடிஎஃப் கொண்டு வந்து அடின்னு முடிச்சு விட்ருவோம். சரியா? நெக்ஸ்ட் அதுதான், இந்த மாதிரி விஷயத்த நம்ம கடைசியாக வச்சு செய்யலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், இங்கே இப்போ 9 மட்டும் பார்ப்போம். இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் வேறுபாடு அப்படின்றாங்க. 2 அடுத்தடுத்த ஒற்றை எண்கள், ஆட் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ 3ன்றது ஒரு ஒற்றைப்படை எண், 5ன்றது ஒரு ஒற்றைப்படை எண்ணா. இதுக்கான வித்தியாசம் என்னங்க? 2 தானே. ஸோ 2ன்றது ஆன்சர். இப்போ நான் அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண் 5, 7ன்னு எடுத்தாலும் அதுக்கான வித்தியாசம் 2 தான் வரும். அதுதான் சொல்கிறாங்க. கன்செகட்டிவ் டு ஆட் நம்பர்ஸுக்கான டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2. இரட்டைப்படை எண்களில் ஒரே பகா எண் எது? அதாவது த ஒன்லி ஒன் ஈவன் பிரைம் நம்பர் எது? இது முக்கியமான பாயிண்ட்டுப்பா. இந்த 2க்கு இருக்கிற ஸ்பெஷலே என்ன தெரியுமா? இந்த 2ன்றது 2 வகையாக நம்ம அந்த கொஷினை கேட்கலாம். என்னன்னா, ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண் எது அப்படின்னு கேட்டிங்கனாலும் என்னன்னு சொல்லலாம், ஒரே ஒரு இரட்டை பகா எண் எது அப்படின்னு கேட்டிங்கனாலும் அது 2 தான். மிக சிறிய பகா எண் எதுன்னு கேட்டாலும் 2 தான்.
சரியா? த ஒன்லி ஒன் ஈவன் பிரைம் நம்பர் எதுன்னு கேட்டாலும் 2 தான். த ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் இஸ் அப்படின்னு கேட்டாலும் 2 தான். சரியா? ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. இங்கே பின்வரும் எண்களில் எது பகா எண் அல்லன்னு கேட்குறாங்க. 2ஆம் வாய்ப்பாடில் வர எந்த நம்பருமே 2 தவிர பகா எண் அல்ல. இதுதான் இதுக்கு முன்ன பாயிண்டே சொன்னாங்க. 2ஆம் வாய்ப்பாடில் வர ஒரே பகா எண் 2 மட்டும்தான். அதுதான் சொல்கிறாங்க, இரட்டை எண்களில் ஒரே பகா எண் எது? 2. ஸோ 2 தவிர மீதி எந்த பகா எண்ணுமே 2ஆம் வாய்ப்பாடில் வராது. இங்கே 92ன்றது 2ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ அது பகா எண் இல்லை. சரியா? இந்த கூடுதல் கணக்கு நம்ம தனியாக பார்ப்போம். மீதி என்ன இதில் கேட்பாங்கன்னா, இந்த கொஷின் முக்கியம்பா, இந்த ஸ்டாரை வச்சு கேட்குறாங்கல்ல, இந்த மாடல் முக்கியம். இந்த வகுப்படும் தன்மையை வச்சு சொல்லுவாங்க. சரியா? என்னன்னா 6, 3, 5, 4, ஸ்டாரு 9, 7 இது 9ஆல் டிவைட் ஆகுதான். அப்படின்னா ஸ்டாரோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதை ஆட் பண்ணுங்க. நம்ம 9க்கு என்ன ஷார்ட்கட் சொன்னோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ண சொன்னோமா? இதை ஆட் பண்ணிங்கன்னா 6, 3 ஆட் பண்ணால் 9, 9ஓட 5 ஆட் பண்ணால் 14, 14 + 4 18, 18ஓட 9 ஆட் பண்ணால் 27, 27 + 7 34. இது கூட ஒரு ஸ்டார் இருக்குது. இதை ஆட் பண்ணால் 9 வரும். கரெக்டா? அதாவது 9ஆல் டிவைட் ஆகணும். அப்போது 34 கூட எந்த சின்ன நம்பர் ஆட் பண்ணும்போது, எது வேணால் ஆட் பண்ணக்கூடாதுங்க, எந்த சின்ன நம்பரை ஆட் பண்ணும்போது அது 9ஆம் வாய்ப்பாடில் வர ஒரு நம்பர் வரும். இப்போது 34க்கு அப்புறம் வர 9ஆம் வாய்ப்பாடில் வர நம்பர் எது? 36. அப்போ இங்கே ஸ்டாருக்கு 2 போட்டால் தான் 34 கூட 2 ஆட் பண்ணும்போது 36 ஆகும். அது 9ஆம் வாய்ப்பாடில் டிவைட் ஆகும். அப்போ ஸ்டாரோட மதிப்பு 2. அதே போல் இந்த 8, 7, 8, 4, 6 என்ற எண்ணானது டேஷால் வகுப்படும்னு கேட்குறாங்க. இது 2ஆம் வாய்ப்பாடில் வருமா? கடைசி நம்பர் 6. அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் வரும். 3ல் வருமா? ஸோ அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 8, 7, 8, 4, 6 ஆட் பண்ணிங்கன்னா 15, 23, 27, 33. 33 3ஆம் வாய்ப்பாடில் வரும். அதனால் இந்த நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். கரெக்டா? ஸோ 11ஆம் வாய்ப்பாடில் வருமா? அதுக்கு என்ன ஷார்ட்கட்டு? ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணமா? அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 8, 8 16, 16ஓட 6 ஆட் பண்ணால் 22. இங்கே ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 11 வருதா? இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் எனக்கு 11 தான். நான் 11க்கான ஷார்ட்கட் என்ன சொன்னேன்? ஒரு நம்பர் இந்த மாதிரி ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணி அதை கழிக்கும் போது எனக்கு வித்தியாசம் 0 வரணும், இல்லை 11 டேபிளில் வர ஒரு நம்பர் வரணும். இங்கே 11 வந்திருக்கு. கரெக்டா? அப்போ இந்த நம்பர் 11ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ ஒரு நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகுது, 3ஆலையும் டிவைட் ஆகுது. ஆனால் இவங்க சொல்கிற பாயிண்ட் பார்த்தீங்களா, 2ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகுது, 3ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகுது, 11ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்லி 2, ஒன்லி 3, ஒன்லி 11 கொடுக்குறாங்க. ஆனால் 4வது ஆப்ஷன் பாருங்கள், இவை அனைத்தாலும் ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தாங்க ஆன்சரு. ஏன்னா அவங்க சொன்ன எல்லா நம்பர்லையுமே டிவைட் ஆகுது. அப்போ ஆல் ஆஃப் தீஸ், இவை அனைத்தாலும் அப்படின்றது ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கான்செப்டுப்பா, இணக்கமான எண்கள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரியா? எமிக்கபிள் நம்பர், எமிக்கபிள் நம்பர். ஸோ அப்படின்னா என்ன? இந்த ஒரு விஷயத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய நேரம் டைம் டியூரேஷன் போனாலும் பார்க்க மாட்டேன்றீங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு புதிய முயற்சி, இந்த புக்கை வச்சு கொண்டு போகலாம் அப்படின்றது ஒரு 2 ஸ்டூடெண்ட் கேட்டனால யோசித்த ஒரு முயற்சி. சரியா? அதனால் இது நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது நல்லா இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், இதை கண்டினியூ பண்ணி இந்த டாப்பிக்கை மட்டும் முடிச்சிடலாம். அதாவது நான் சொல்கிறது எல்லா டாப்பிக்கும் இல்லை, டெஃபினிஷனை பேஸ் பண்ணி ஒரு சில டாபிக்ஸ் கொஷின் கேட்பாங்க. அது புக்கை வச்சு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா தர மாதிரி இருக்கும். அதனால தான் புக்கை வச்சு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன், இதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி இதை விட அதிகமாக அதை பேஸ் பண்ணி சம்ஸும் பார்ப்போம். சரியா? ஸோ இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்பர் சிஸ்டம் முடிச்சு விட்டுடலாம். ஏன்னா இது பெரிய டாப்பிக்ங்க, 6லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. சரியா? நான் 6வது புக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டேன்.
3 டேர்மையும் முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு பாருங்கள். 2வது டேர்முக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட போகுது. சரியா? அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், இந்த ஒரு சின்ன இதுவோட முடிச்சிக்கலாம். 3rd டேர்மையும் அதுக்கப்புறம் 7th சேர்த்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். சரியா? அப்போது நம்ம என்ன செய்ய முடியாது, 6வது ஃபுல்லாக முடிச்சா இது 2 ஹவர்ஸுக்கு போகும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ பெருசாகு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசிப்பீங்க. சரியா? ஸோ பார்ப்போம். இரு எண்களில் ஒரு எண்ணின் காரணிகளின் கூடுதலானது மற்றொரு எண்ணை தரும் அப்படின்னா அது இணக்கமான எண்கள், எமிக்கபிள் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, 220 எந்தெந்த வாய்ப்பாடில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 2, 4, 5, 10ன்னு இப்படி கொடுத்துருக்காங்கல்லப்பா, இந்த வாய்ப்பாடிலலாம் வரும்பா. இதில் அந்த 220 தவிர, இதை தவிர மீதி எல்லா நம்பரையும் கூட்டினீங்கன்னா 284 வருமா. அதே போல் 284 என்னென்ன வாய்ப்பாடில் வரும் அப்படின்னு எழுதி அந்த 284 வாய்ப்பாடு தவிர மீதி எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 220 வருமா. ஸோ புரியுதா? 220 எந்தெந்த வாய்ப்பாடில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அது எல்லாத்தையும் கூட்டினா, அந்த 220 தவிர மீதி எல்லாத்தையும் கூட்டினா 284 வருது. இதே போல் 284க்கு செஞ்சால் 220 வருது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் இணக்கமான எண்கள், எமிக்கபிள் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இல்லைனா இசைவான எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இது போல் வேறு என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து உங்களுக்கு இணக்கமான எண்கள் எதுன்னு கேட்டால் இந்த ஒரு பேரை ஞாபகம் வச்சுங்க, 220, 284. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற அந்த இரட்டை பகா என்ன இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கப்பா. இல்லை எல்சிஎம் HCF அது வரும்போது நம்ம பேசலாம். சரியா? ஸோ இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். அந்த டெஃபினிஷன்ஸ் மட்டும் தெளிவாக பார்த்துங்க. ஸோ நான் இந்த டாப்பிக்கு இந்த மென்சுரேஷனு ஜாமன்ட்ரி வரும்லப்பா எஸ்ஐக்கு, போன தடவை கூட ஒரு சம் கேட்டாங்களே இந்த டிகிரியை பேஸ் பண்ணி, அந்த ஜாமன்ட்ரி அதுலேயே வந்து அந்த அதை பேஸ் பண்ணி நிறைய ஒன்வேர்டு வரும். ஜாமன்ட்ரியை பேஸ் பண்ணி, அதாவது அந்த வில்லுனா என்ன, சுற்றுவட்ட மையம்னா என்ன, கரெக்டாக நடுக்கோட்டு மையம்னா என்ன, அதை பேஸ் பண்ணி நிறைய ஒன்வேர்டு வரும். ஸோ அதெல்லாம் வந்து புக்கை வச்சு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸை மட்டும் கொண்டு போயிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம சம்மா பிடிஎஃபாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னன்னா கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அதே போல் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. நோட்ஸ் எடுத்து வச்சாதான் நல்லாயிருக்கும். வீடியோவை பார்த்தாலாம் மண்டையில் ஏறாது. நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ஸோ நான் நிறைய சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை அழகாக எழுதி வச்சிங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் அந்த 3rd இது இருக்குல்ல, 3rd டேர்மு, அதை பார்த்துட்டு கண்டினியூஸாக 7th ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அதே போல் வீடியோவில் சார் இந்த விஷயத்தை இப்படி சொல்லியிருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் சொல்லுங்கள். உங்களுடைய அந்த எண்ணங்களை நான் வர வைக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.